வாழ்க எங்கள் ஐயா காமராஜர், வளர்க அவரது புகழ். வாழ்க விஜயகாந்த், வளர்க அவரது புகழ். அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை விமர்சனம் செய்யக்கூடியவர்களெல்லாம் உங்களை ஒரு முறை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். தமிழக அரசியல் வரலாற்றிலே கல்வி கண்திறந்த எங்கள் ஐயா காமராஜரை தவிர்த்துவிட்டு மற்ற எந்த தலைவரோடும் ஒப்பிட்டு பார்க்கையில் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எந்த விதத்திலும் குறைந்தவர் கிடையாது. எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கூட இந்த மக்கள் நலன்தான் முக்கியம் என்று தன்னுடைய பதவியை பாதுகாக்காமல் இந்த மக்களுக்காக பதவியை துறந்த மகத்தான தலைவன். எந்த ஒரு கார்ப்பரேட் கம்பெனியிடமும் எந்த ஒரு முதலாளியிடமும் சென்று கட்சி தொடங்கியிருக்கேன் நிதி கொடுங்கள் என்று கையேந்தாத கரைபடாத கருத்துக்கு சொந்தக்காரர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். மக்களே, மறந்து விடாதீர்கள் மக்களே. பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசும் அரசியல்வாதிகளை நம்பி உங்களுடைய ஓட்டை வீணடித்து விடாதீர்கள் மக்களே. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே சிந்தித்து பார்த்து வாக்களியுங்கள் மக்களே. நமது கலைஞர் புரட்சி கலைஞர் இந்த மக்களுக்காக தன்னுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை வாழ்ந்தான். இந்த விஜயகாந்த் இந்த மக்களுக்காகவே வாழ்ந்தான் என்று கடைசி வரைக்கும் வாழ்ந்து சென்று விட்ட தலைவர். என்னுடைய ஆட்சி இந்த தமிழ்நாட்டிலே வந்தால் இந்த மக்களை தங்க தட்டிலே வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்ன மகத்தான தலைவன். மக்களே, மறந்து விடாதீர்கள் மக்களே. 2026 நீங்கள் வாக்களிக்கக்கூடிய சின்னம் நமது கேப்டனுடைய முரசு சின்னமாக இருக்க வேண்டும். வாழ்க விஜயகாந்த், வளர்க அவரது புகழ்.